ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் வித்தவுட் லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து ஃபுல் வாயில் ப்ளவுஸ், ஓகேங்களா. இது வந்து ராங் சைடு, உள்ளே இருக்கிறது வந்து ரைட் சைடு, ஓகேங்களா. நீங்கள் மடித்து போடும்போது உள்ளே வந்துட்டு நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி உள்ளே வந்து ரைட் சைடும் வெளியே வந்து ராங் சைடு இருக்கிற மாதிரி போட்டுக்கணும், சரிங்களா. இப்போ பாருங்கள், ஃபோல்டிங் வந்து நம்ம சைடு இருக்குது, சரிங்களா. ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கமே, நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஓப்பனாகவும் இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ இந்த பேட்டர்னை எடுத்துக்கணும், ஓகேங்களா. இந்த பேட்டர்னில் கீழே வந்துட்டு இந்த மாதிரி பேக் சைடு வச்சுக்கோங்க. ஃபோல்டிங் ஒட்டியே நெக்கு வரணும், சரிங்களா. இதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு, ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட் வந்து இப்படியும் வைக்கலாம், நேர் கட்டிங்க்கு இந்த மாதிரியும் வைக்கலாம், சரிங்களா. ஸோ கிளாத்தை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா. இல்லை அப்படின்னா நம்ம கிராஸ் கட் போடுறோம் அப்படின்னா நம்ம பேட்டர்ன் ஷீட்டை வந்து இது வந்து நேர் கட்டிங், பேட்டர்ன் ஷீட்டை வந்து இப்படி க்ராஸாக வச்சிட்டிங்க அப்படின்னா இது கிராஸ் கட்டிங், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்டுக்கு வந்து பத்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளவுஸ்லேயே வந்து போடணும், ஓகேங்களா. இப்படி கரெக்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆச்சுன்னா இப்படியே நீங்கள் போட்டு கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் ஹேண்டு பார்த்துருங்க இந்த சென்டரில் வைக்கிறேன். ஸோ சென்டரில் வச்சுட்டு ஹேண்டு சென்டரில் வச்சுட்டு க்ராஸாக நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட்டை வந்து க்ராஸாக வைக்கிறேன், சரிங்களா. ஸோ க்ராஸாக இந்த மாதிரி வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பட்டி இடம் தான் இங்கே வைக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இந்த சைடு கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம க்ராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிடுவோம், சரிங்களா. க்ராஸ் பீஸ் வரும் இல்லையா இந்த கழுத்துக்கு. ஸோ அந்த க்ராஸ் பீஸ் வந்து நம்ம இந்த கேப்பில் வந்து கட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. எல்லாத்தையும் கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணுறது ராங் சைடு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே மார்க் பண்ணிக்கணும், சரிங்களா. ஸோ நம்ம லைனிங் கிளாத்து கொடுத்துருந்தோன்னா நம்ம வந்து நெக் வந்து பேக் சைடு கட் பண்ணக்கூடாது. ஆனால் இது லைனிங் கிளாத் இல்லை அப்படிங்கிறதுனால பேக் சைடு நெக்கு நம்ம கட் பண்ணிடுவோம் இதில், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு மார்க் பண்ணிக்கணும். பட்டி அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பட்டி மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ராஸ் பீஸும் கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மர ஸ்கேல் இருந்தாலும் அதுவும் எடுத்துக்கலாம், அல்லது கண்ணாடி ஸ்கேல் இருக்கும் இல்லையா, மிரர் ஸ்கேல், அதுவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்கேலும் எடுத்துக்கலாம் நீங்கள், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, க்ராஸாக கோடு போட்டுக்கோங்க. க்ராஸாக இந்த மாதிரி, சரிங்களா. ஸோ இடம் எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஸோ லைன் போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குண்டூசி வச்சு எல்லாத்தையும் நம்ம பின் பண்ணிக்கணும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி குண்டூசி வச்சு என்ன பண்ணிக்கோங்க, பின் பண்ணிக்கோங்க. ஸோ பின் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க எல்லாத்தையும்.
ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், கட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போது கிராஸ் பீஸ் கட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் சென்டரில் பின் பண்ணிவிட்டு அப்படியே கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வித்தவுட் லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ரைட் சைடு ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ மேல் பக்கம் இருக்கிறது வந்து ராங் சைடு. ஓகேங்களா? உள் பக்கம் இருக்கிறது ரைட் சைடு. ஸோ இது ராங் சைடு, உள்ளே இருக்கிறது ரைட் சைடு. ஸோ ராங் சைடு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி இன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ரைட் சைடு ராங் சைடு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இன்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், இன்ட்டு கொடுத்துக்கணும் நீங்கள். இது ராங் சைடுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ராங் சைடு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஹேண்டு, நெக்ஸ்ட்டு பட்டி, எக்ஸ்ட்ரா பீஸ் அதாவது கிராஸ் பீஸு, அதுக்கப்புறம் ஊக்குப்பட்டி வீப்பட்டிக்கு, இது எல்லாத்துக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் ஸ்டிச்சிங் கிளாஸில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ டியர்ஸ்.